விபத்து காப்பீட்டு தொகை 20 லட்சம் ரூபாயை வங்கி அதிகாரிகள் வழங்கினார்கள். தம்பி, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஏதாவது நீ போட்டு வச்சிருக்கீங்க? போட்டிருக்கேண்ணா. தம்பி, இருக்கிறது பிரீமியம் கம்மியா பெனிஃபிட் அதிகம் உள்ள மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் தான் சொல்லுப்பா. சரிண்ணா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? எனக்காப்பா அயோபிலர். அண்ணா, நீங்கள் கேட்குற மாதிரி பாலிசி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் இருக்குது. அந்த பாலிசியோட பேரை பார்த்தீங்கன்னா ஐஓபி சுரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசிண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு 3 பிளான் இருக்குது. இந்த 3 பிளானில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் சேரலாண்ணா. முதல்ல பிளான் ஏ பார்த்தீங்கன்னா கவரேஜ் 5 லட்ச ரூபா, பிளான் பிக்கு கவரேஜ் 10 லட்ச ரூபா, பிளான் சிக்கு கவரேஜ் 20 லட்ச ரூபா. இந்த பிளான் சிக்கு கவரேஜ் 20 லட்ச ரூபா கூடவே ஒரு 6 ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக இந்த பாலிசியை தராங்க. என்னது, வாடிக்கையாளரா? அப்போ பேங்க்ல அக்கௌண்ட்னா பாலிசி எடுக்க முடியாதப்பா? ஆமாண்ணா, இந்த பாலிசியை ஐஓபியில் யார் யார் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். அது எப்படின்னா, ஐஓபி யூனிவர்சல் சாம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப்பில் இந்த ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பாலிசியை தராங்க. முதல்ல பிளான் ஏ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து 177 ரூபா கட்டணும். இந்த பாலிசி எடுத்தவங்க எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா 5 லட்ச ரூபா அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிளான் பி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 300 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து 354 ரூபா கட்டணும். இந்த பாலிசி எடுத்தவங்க எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும். பிளான் சி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜிஎஸ்டியோட சேர்த்து 900 ரூபா, கவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா. இந்த பாலிசி எடுத்தவங்க ஆக்சிடென்ட்ல நிரந்தரமாக உடல் ஊனம் ஏற்பட்டால் கூட 20 லட்ச ரூபா அந்த பாலிசி எடுத்தவங்களுக்கு கிடைக்கும். இதுவே எதிர்பாராத விதமாக அவர் இறந்துட்டாருன்னா 20 லட்ச ரூபா அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 6 பெனிஃபிட்ஸாக இந்த பிளான் சிக்கு தராங்கண்ணா. அது என்னென்னா, இறந்தவரை அடக்கம் செய்கிறதுக்கு 5000 ரூபாயும், ஆக்சிடென்ட் ஆனவரை ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற ஆம்புலன்ஸ் வாடகையாக 10,000 ரூபாயும், இறந்த உடலை எடுத்து செல்வதற்கான செலவாக 10,000 ரூபாயும், ஆக்சிடென்ட் ஆனவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவசரத்துக்கு ஃப்ளைட்டோ இல்லை ஹெலிகாப்டரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 லட்ச ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சிடென்ட்டில் நிரந்தரமாக உடல் ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நபரோட ஊனத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட வீட்லேயோ இல்லை அவர் யூஸ் பண்ண போகிற வண்டியிலையோ ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐஓபி வெப்சைட்டில் பாருங்கள் 50,000 தவறாக கொடுத்துருக்காங்க. பாலிசி டாக்குமெண்ட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், பாலிசி டாக்குமெண்ட்டு. இப்போ தான் நான் பாலிசி எடுத்தேன். இந்த டாக்குமெண்ட்டில் 5 லட்ச ரூபா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசி எடுத்த ஒரு நபர் ஆக்சிடெண்ட்டில் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாலோ இல்லை ஊனம் ஏற்பட்டுட்டாலோ அவரையே நம்பி இருக்கிற அவரோட 25 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் அல்லது நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசோட படிப்பு செலவுக்காக 50,000 ரூபாய் வரைக்கும் தர்றதா கொடுத்துருக்காங்க. இந்த பாலிசியை ஐஓபி அக்கௌண்ட் உள்ளவங்க எல்லாருமே எடுக்கலாமாப்பா? யார் யார் இந்த பாலிசி எடுக்கலாம்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, எஸ்பிஎன்ஆர்இ அக்கௌண்ட்டு, எஸ்பிஎன்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எடுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும், சேமிப்பு கணக்கு. கரண்ட் அக்கௌண்ட்னா தொழில் செய்கிறவங்க இல்லை வியாபாரம் செய்கிறவங்க தன்னோட வரவு செலவு கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் கரண்ட் அக்கௌண்ட். எஸ்பிஎன்ஆர்இ அக்கௌண்ட் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், அதாவது வெளிநாட்டில் வாழற இந்தியர்களான என்ஆர்ஐக்களால் தொடங்குற வங்கி கணக்கே இந்த என்ஆர்இ அக்கௌண்ட். எஸ்பிஎன்ஆர்ஓ அக்கௌண்ட் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி, அதாவது வெளிநாட்டில் வாழற இந்தியர்களான என்ஆர்ஐக்களால் அங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவில் வர்ற வருமானத்தையும் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையும் கையாளுறதுக்காக தோங்குற கணக்கே என்ஆர்ஓ அக்கௌண்ட். இவங்க எல்லாரும் இந்த பாலிசி எடுக்கலாம். இதுக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்காப்பா? இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 70 வயது வரைக்கும்னு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வயது வரம்பு சேஞ்ச் ஆகிடுச்சு, இன்னும் ஐஓபி வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணலை. அதாவது 18 வயதுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த பாலிசி எடுக்கலாண்ணே. நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, நான் இப்போ தான் என்னோடய பாலிசியை 20 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேண்ணே. இதை பாருங்கள், இதான் என்னோட பாலிசி டாக்குமெண்ட்டு. இதில் ஏஜ் லிமிட் பாருங்கள் 18லேருந்து 80 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெனிவல் ஏஜ் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்னு கொடுத்துருக்காங்கண்ணே. அதாவது 80 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் பாலிசி எடுத்துட்டாருன்னா ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, லைஃப் லாங் ரெனியூவல் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்கண்ணே. இந்த 3 பிளான்லையும் வயதில் வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே ப்ரீமியம் தானே கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த பாலிசி எடுத்தவங்க கிரெடிட் கார்டோ லோன் அக்கௌண்ட்டோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் ரெனியூவல் வர்றப்ப ரெனியூவல் பேமெண்ட்டை பாலிசி எடுத்தவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அப்படி இல்லாட்டினா கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் கழிப்பாங்க. அதுக்கு பதிலாக கிரெடிட் கார்டோ லோன் அக்கௌண்ட்டில் வந்து கழிக்க மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கண்ணே. கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு ரொம்ப எளிமையானதுன்னு கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க கிளைம் இன்டிமேஷனை பதிவு செய்கிறதா இருந்தால் ஐஓபி பிரான்ச்லேயோ இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற யூனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோ கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டினா யூனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1800-200-4030 என்ற ஃபோன் நம்பரில் கால் பண்ணி கிளைம் இன்டிமேஷனை பதிவு செய்யலாம். அப்படி அதுவும் இல்லாட்டினா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. contact@claims@universalsambo.com கிளைம் பற்றி இன்டிமேஷன் கொடுத்து கிளைம் இன்டிமேஷன் நம்பரை வாங்கலாம். அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து கிளைம் அமௌண்ட்டை வாங்கலாம்னு கொடுத்துருக்காங்கண்ணே. இன்சூரன்ஸ் கவரேஜ் வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கு. அதனால கிளைம் கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் இந்தியாவிலேயே தீர்க்கப்பட்டு இந்திய ரூபாயிலேயே செலுத்தப்படும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிப்பா. நான் இன்னைக்கே பேங்க் போறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் பாலிசி நான்